ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் டே 38. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி சொல்லலாம்? டோன்ட் கெட் டென்ஸ். டென்ஷன் ஆகாத. டோன்ட் கெட் டென்ஸ். டென்ஷன் ஆகாத. டோன்ட் கெட் டென்ஸ். அடுத்து, உன்னோட சாரியை தூக்கி குப்பையில் போடு. உன்னோட சாரியை தூக்கி குப்பையில் போடு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? த்ரோ யுவர் சாரி இன் டஸ்ட்பின். த்ரோ யுவர் சாரி இன் டஸ்ட்பின். த்ரோ யுவர் சாரி இன் டஸ்ட்பின். எதுக்கு அவன் வந்தான்? எதுக்கு அவன் வந்தான் எப்படி சொல்லலாம்? வை டிட் ஹீ கம். வை டிட் ஹீ கம். எதுக்கு அவன் வந்தான்? வை டிட் ஹீ கம். என்ன பண்ணணும்னு உனக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்ன பண்ணணும்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஷுட் ஐ கீப் டெல்லிங் யூ வாட் டு டூ. என்ன பண்ணணும்னு உன்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணுமா? ஷுட் ஐ கீப் டெல்லிங் யூ வாட் டு டூ. அடுத்து, அடிக்கடி வெளியில் சாப்பிடாத. அடிக்கடி வெளியில் சாப்பிடாத அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஈட் அவுட் ஆஃபன். டோன்ட் ஈட் அவுட் ஆஃபன். டோன்ட் ஈட் அவுட் ஆஃபன். ஆஃபன் அப்படிங்கிறது அடிக்கடி. உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங்னா உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதே உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஹாவ் டு டெல் யூ சம்திங். ஹாவ் டு டெல் யூ சம்திங். ஹாவ் டு டெல் யூ சம்திங். அடுத்து, குழந்தைகள் தானே விடு. கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ குழந்தைங்க தானே விடு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம சொல்ல முடியும்? தே ஆர் ஜஸ்ட் சில்ட்ரன். தே ஆர் ஜஸ்ட் சில்ட்ரன். ஜஸ்ட் லீவ் இட். தே ஆர் ஜஸ்ட் சில்ட்ரன். ஜஸ்ட் லீவ் இட். இப்படி நம்ம வந்து தே ஆர் ஜஸ்ட் சில்ட்ரன். ஜஸ்ட் லீவ் இட். தே ஆர் ஜஸ்ட் சில்ட்ரன். அவங்க குழந்தைங்க தான், விட்டுருங்க. ஜஸ்ட் லீவ் இட். அடுத்து, உன்னை நான் மறக்கவே மாட்டேன். உன்னை நான் மறக்கவே மாட்டேன். உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ. ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ. நான் ஒன்று மறக்கவே மாட்டேன். ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ. அடுத்து, இப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்கிறதே இல்லை. இப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்கிறதே இல்லை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் கெட் டைம் தீஸ் டேஸ். ஐ டோன்ட் கெட் டைம் தீஸ் டேஸ். இந்த டைம்லாம் எனக்கு வந்து இந்த இப்போல்லாம் ஓகேவா? தீஸ் டேஸ் இந்த நாட்களில் அப்படின்னு வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போன்னு தான் சொல்ல முடியும். ஐ டோன்ட் கெட் டைம் தீஸ் டேஸ். ஐ டோன்ட் கெட் டைம் தீஸ் டேஸ். இந்த நாட்களில் எனக்கு டைம் கிடைக்கிறதே இல்லை இப்போல்லாம். அடுத்து, இல்லை எனக்கு வேணாம். எக்ஸ்ட்ரா ஒரு லட்டு சாப்பிடுப்பா. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்லை எனக்கு வேணாம் அப்படி. நோ ஐ டோன்ட் வாண்ட். நோ ஐ டோன்ட் வாண்ட் இட். நோ ஐ டோன்ட் வாண்ட் இட். அடுத்து, அதோ அங்கே இருக்க புக்கை எடுத்துகிட்டு வா. அந்த இருக்க ஒரு புக்கு. அதோ அங்கே இருக்க புக்கை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? bring the book which is over there. bring the book. புக்கை எடுத்துகிட்டு வா. எங்கே இருக்குது? which is over there. அங்கே இருக்குது. அங்கே இருக்குது. bring the book which is over there. அடுத்து, உன்னுடைய பிறந்தநாள். எப்பொழுது உன்னுடைய பிறந்தநாள்? எப்போது உன்னுடைய பிறந்தநாள்? உன் பிறந்தநாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. when is your birthday. when is your birthday. when is your birthday. இது ஒன்றும் என்னோட தப்பு இல்லை. இது ஒன்றும் என்னோட தப்பு இல்லை. இது ஒன்றும் என்னோட தப்பு இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் மை ஃபால்ட். திஸ் இஸ் நாட் மை ஃபால்ட். இது ஏன் தப்பு இல்லை. திஸ் இஸ் நாட் மை ஃபால்ட். அடுத்து, இது ஒன்றும் உன்னோட தப்பு இல்லை. இது ஒன்றும் உன்னோட தப்பும் இல்லை. எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். திஸ் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். யோர் ஃபால்ட். யோன்னு சேர்த்துட்டோன்னா உன்னோட தப்பு. மைன்னு சேர்த்துட்டோம்னா நம்மளோட தப்பு இல்லைன்னு வந்துடும். அடுத்து, அமைதியாக இரு இல்லைன்னா வெளியே போ. சத்தம் போடாமல் இரு இல்லைன்னா வெளியே போ அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? கீப் காம் ஆர் லீவ். கீப் காம், அமைதியாக இரு இல்லைன்னா வெளியே போ. ஆர் லீவ். கீப் காம் ஆர் லீவ். இப்போயாச்சும் நீ என்னை நம்புவியா? இப்போயாச்சும் நாங்கள் சொல்கிறத நம்புவியா அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போயாச்சும் நீ என்னை நம்புறியா? டு யூ பிலீவ் மீ நவ். டு யூ பிலீவ் மீ நவ். டு யூ பிலீவ் மீ நவ். என்ன தேவையில்லாமல் கத்த வைக்காத.
என்ன தேவையில்லாமல் கத்த வைக்காத. டோன்ட் மேக் மீ ஷவுட் unnecessarily. டோன்ட் மேக் மீ ஷவுட் unnecessarily. ப்ளீஸ் டோன்ட் மேக் மீ ஷவுட் unnecessarily. அடுத்து, நீ எங்களை நம்பி தான் ஆகணும். நீ எங்களை நம்பி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை உனக்கு. நீ எங்களை நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லல. யூ ஹாவ் டு பிலீவ் அஸ். யூ ஹாவ் டு பிலீவ் அஸ். நீ எங்களை நம்பி தான் ஆகணும். யூ ஹாவ் டு பிலீவ் அஸ். நீ தான் என்னை கத்த வைக்கிற. நீ தான் என்னை கத்த வைக்கிற. நீ தான் என்னை கத்த வைக்கிற. யூ ஆர் மேக்கிங் மீ ஷவுட். யூ ஆர் மேக்கிங் மீ ஷவுட். நீ மட்டும்தான். யூ ஒன்லி மேக்கிங் மீ ஷவுட் அப்படின்னு சொல்லலாம். நீ மட்டும்தான், நீ தான் அப்படின்னு சொல்கிற. யூ ஒன்லி மேக்கிங் மீ ஷவுட். இல்லை நீ தான் அப்படிங்கும்போது யூ ஆர் மேக்கிங் மீ ஷவுட். யூ ஆர் மேக்கிங் மீ, நீ தான் என்னை கத்த வைக்கிற. அவ்வளோதான் கைஸ், எனக்கு 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில்